பாருமா எண்ணெய் ஊற்றி கசகசா வந்து கூட போட்டிருக்கேன் தெரியுதுங்களா? ஏன்னா கசகசா சாப்பிட்டா நமக்கு தூக்கம் வரும். சாப்பிட்டுட்டு சண்டே மதியம் கொஞ்சம் தூங்கலாம். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கோம்மா. இந்த இஞ்சி பூண்டு வாசம் போகணும். இடிக்கங்க. இஞ்சி பூண்டு வாசம் போகணுமா? இடிக்கங்க பாவா. இப்படி குடிச்சிக்கிட்டு கிண்டுறதுக்கு நல்லா இருக்குமா? இஞ்சி பூண்டு கொஞ்சம் பொன்னுறவுலாம் வரணும். டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் போடுறோமா. வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டிங்கன்னா வானலில் வந்து பிடிக்குமா? கறி மசாலா போட்டுட்டு இஞ்சி பூண்டு போட்டால் வானலில் பிடிக்கும். நம்ம பிடிக்காதான் கிண்டி விடணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு போடக்கூடாது. இஞ்சி பூண்டு போட்டுட்டு கொஞ்சம் கிண்டிட்டு அப்புறம் போடணும் வெங்காயம். ரெண்டு பெரிய வெங்காயம் 3 தக்காளிமா. ஏன்னா நம்ம புளிப்பு போட போகிறதில்ல மட்டனுக்கு. மட்டன் குழம்பு தான், அதனால் தக்காளி கூட போட்டிருக்கேன். இது அப்படியே கொஞ்சம் வேகட்டும். பச்சை மிளகா சிவகாசி மிளகா போட்டிருக்கேன், அது கொஞ்சம் காரம் இருக்கும். இப்போ வாங்குகிற மிளகா எங்கேம்மா காரம் இருக்குது? பாருங்கள், இது 1/2 கிலோ மட்டன். கறி வெட்டும்போதே ஆட்டோடைய சதை துடிக்குது. நான் வந்து சாப்ஸு வாங்குவேன். சாப்ஸு மீன்ஸ் மாரெலும்பு. நமக்கு கறியாக சாப்பிட்டா அது ஒன்றும் சத்து இல்லைம்மா. அதில் பாருங்கள் பொடி பொடி மாரெலும்பு இருக்கும். கழுவி அதில் நான் தண்ணி வைக்க மாட்டேம்மா. பியூராக அது கறியில் இருந்த தண்ணி தான். கறியை மட்டும் கழுவி அப்படியே வைக்கிறது. கழுவும் போதே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கழுவிடுவேன். எப்பொழுதும் கறியில் தண்ணி வைக்க மாட்டேன், அப்போ தான் கறி டேஸ்ட் இருக்கும். உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் கறி குழம்புல போடலாம். பட் வந்து கறி குழம்பு டேஸ்ட் இருக்காது. உருளை டேஸ்ட்டு முருங்கைக்காய் டேஸ்ட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் ஒரு டேஸ்ட்டு வரும். அந்த டேஸ்ட்டு வரும். நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அந்த பொருள் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டம் அதிகமாக இருக்கிற வீடுகளில் போடுவாங்க, 2 முருங்கை 1 உருளை போடுவாங்க. பட்டு நான் எப்போதும் போட மாட்டேம்மா. எங்கள் வீட்டில் 5 பேர். மட்டன் குழம்புனா வெறும் மட்டன் தான். வெங்காயம் தக்காளி மிளகாய் கொஞ்சம் வேகட்டும். சூப்பு கூட நான் தண்ணி எடுக்க மாட்டேன், அப்படியே போட்டுருவேன். பாருங்கள், கறியில் இருந்த தண்ணி தான் இது.
ஒரு நல்லி எலும்புன்னுவாங்க இது. அதில் வந்து மசில்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ தாம்மா தூள் போடுவேன், இல்லைன்னா வெங்காயம் தக்காளியில் தான் உரைக்கணும் தூள். இப்போ கறியில் உரைக்கணுன்னு தூள் போடுறேன் கறி மேலே. ஆல்ரெடி மல்லிப்பொடி போட்டு நம்ம கழுவிட்டோம். கறியை வச்ச தண்ணியை ஊற்றிட்டேன். இதை ஒரு கிண்டிக்கிறேன். நம்ம வீட்டு மஞ்சள் தூள் தான், மாடியில் கொஞ்சம் காய்க்கிறது. அது கூட கடை மஞ்சள் வாங்கி 1/2 கிலோ 1/4 கிலோ அரைச்சி வச்சுப்போம்மா, ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். சமையலுக்கு பூஜைக்கெல்லாம் கடையில் வாங்குறது, ஒன்லி சமையலுக்கு மட்டும்தான். கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறேம்மா. பூண்டு நசுக்கின தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன். உப்பு போட்டுடுறோம்மா. உப்பு போடுறேன், கல் உப்பு. அவ்வளோதாம்மா குழம்பு. எப்போதும் இந்த பாருங்கள் கொழுப்பு, குழம்புல கொஞ்சம் கொழுப்பு போட்டால் தான் கறி குழம்பு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சமாக மட்டன் குழம்பு வச்சா கொஞ்சமாக இந்த மாதிரி கொழுப்பு போடணும். நிறைய கொடுப்பாங்க, நம்ம எடுத்து வேஸ்ட் ஆகிக்கலாம், இதில் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும். கொழுப்பு வேண்டாதவங்க சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்துட்டு வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர் குடித்தா சரியாயிடுமா. தேங்க்யூம்மா. இது இறக்கும்போது புதினா கிள்ளி போட்டு இறக்கும். கொஞ்சம் கருப்பில் ஃப்ரெஷ் கருப்பில் இருக்குது, அதை போட்டு புதினாவும் நம்மகிட்ட விளைஞ்சிருக்கு. அந்த புதினா 4 தான் போடுவேன். ஒரு 10 இலை போட்டாலும் புதினா டேஸ்ட் அதிகமாகிடும். போட்டு இறக்கிடுமா. ஒரு கொதி வந்தால் காரமும் வேணால் அப்படியே வச்சுப்பேன், இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி, தேங்காய் பபுள் வர ஆரம்பிக்கும். பபுள் வந்துடக்கூடாது, தேங்காயும் கொழுப்பாயிடும். பபுள் வர ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நிறுத்திடுவோமா. அதே பாருங்கள், அந்த கொழுப்பு போட்ட உடனே இந்த பாருங்கள், இதெல்லாம் கொழுப்பு தான். இந்த நுரையே தெரியுதுங்களா, இதெல்லாம் கொழுப்பு தான். ஆனால் மட்டனுக்கு இப்படி இருந்தால் அதம்மா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றிம்மா. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததுன்னு. தேங்க்யூம்மா.